யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்பா வந்து செத்து போட எங்கள் கூட இருப்பாங்க வந்துட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா தயவுசெய்து சென்டிமெண்ட் நினச்சிக்காதுங்க ப்ளீஸ். ஏன்னா சின்ன வயசுல திட்டு மட்டும் தான் வாங்கிட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அப்பா தான். இந்த படம் பண்ணும்போது அண்ணன் சொன்னாங்க, இதே மாதிரி இறந்து போனவங்களோட உடம்புல வந்து ஆவி வந்துடும்டா, நீ அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எங்கள் அப்பா வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் வந்தது. என் அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல. பட் படம் நடிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் அதை யோசிச்சுப்பேன். இன்னைக்கு ஏதாவது கேரக்டர் அப்பா வந்து பார்க்குறாரு, நம்மளோட ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து நான் பார்த்து என்ன சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் ஒரு சீன் வந்து நம்ம முனிசனை வந்து கடைசியில் நெத்தியில் வந்து கை வச்சுட்டு இறந்து போகும்போது ஒரு அழுவ ஷாட் இருக்கும். அது நான் அழுதுட்டு இருப்போம். அது நான் என்ன மாரி உண்மை அழுதுட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து அழ வச்சிருச்சு. முன்னாடி அவங்க பிரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு கேமராமேன் சங்கர் நான் வந்து என்னை கூப்பிட்டு விஷ் பண்ணாரு, டேடி நீ இந்த சீன் என்னமோ தெரியல, ரொம்ப நல்லா இருக்குடா, நீ அழும்போது உன்னதான் பார்க்க வைக்கிது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட ஆசை தான் இங்கே ஏதாவது ஒரு சீட்டில் எங்கே போனால் கொஞ்சம் என்னை பார்க்கணுன்ற வச்சுனால தான். பட் எனிவே ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த டீமுக்கு நான் பெரிய ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா இது சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒர்க் ஆன ஒரு படம். இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகோன படம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி எடுத்துட்டு நான் நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க. பட் உண்மையான காரணம் வந்து ரங்கூன் அப்படின்ற படம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எந்த கதையை தேர்ந்தெடுக்கும் தெரியாம முடிச்சுட்டு இருந்த காரணம். அப்போ அப்பாவோட இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தேன். பட் இந்த படம் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ டு ஆல் எவ்ரி ஒன். முக்கியமாக மீடியாஸ் வந்து என்னோட நேமில் மென்ஷன் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஆதி எனக்கு அப்புறம் வந்து என்னோட பேர் மென்ஷன் பண்ணிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் எல்லாரும் மறக்கல அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் தருது. இந்த டீம் எல்லாரும் தேங்க் பண்ணலாம். முக்கியமாக படத்தோட இபி தினேஷ், அவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து எனக்கு இந்த கதை கேட்டவுடனே அவர்கிட்ட தான் பேசேன். சம்பள விஷயம்லாம் பேசும்போது கூட அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கவே இல்லை விஷயத்தை. சரவணன் தான் கேட்க லேட்டராக தான் சொன்னேன். ஏன்னா எங்கேயாவது நம்ம சொல்ல போயிட்டு நம்ம அதனால ஏன்னா நம்ம கூப்பிட்றதே வந்து ஒரு காமெடியாக இருப்பான் பையன், ஒரு ஜாலியாக கலர்பா பேசிட்டு இருப்பான், அந்த கேரக்டர் மாதிரி இருப்பான். எங்கேயாவது நம்ம சோக முகத்தை காட்டிடுவோம், அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக நான் பார்த்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு பெரிய பிளஸர் தான் சொல்லிப்பேன். அண்ட் முக்கியமாக பிரசன்னா எடிட்டர் பிரசன்னா, இவர் ஆக்சுவலாக எனக்கு 2வது படம் இது ஒர்க் பண்ணுறோம். இவர் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததே ரிசல்ட் சொன்னது அவர் தான். டேனி நீங்கள் ரங்கூனில் வந்து ஒரு வேறு கேரக்டர், மரகவநாயகம்ல வேறு கேரக்டர், எனக்கு ரொம்ப மரகவநாயகம்ல நீங்கள் ரொம்ப பெருசாக பேசப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஏன்னா படத்தை அடிக்கடி பார்க்குற ஒரு ஆள் அவர் தான், எடிட்டிங்கில் நிறைய டைம் பார்க்குறது அவர் தான். ஸோ அவர் பார்த்தோன்னே அவரும் ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லும்போது ரொம்ப பெரிய ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் எல்லாரையும் சொல்லலாம், எல்லாரும் எனக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒரு லவ் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நம்ம திரியோனம் தான். மியூசிக் வந்து வேற லெவல் ஆஃப் மியூசிக் போட்டு எல்லாரையும் கதற விட்டா ரொம்ப பிடிச்சிருந்து. என் நண்பர்கள்லாம் சொல்லும்போது நான் பெருமையாக சொல்லிட்டேன், நம்ம அண்ணன் தான் கேட்டாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் டார்லிங் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி பெருமையாக சொல்லிப்பேன். அதுக்கப்புறம் அருண் காமராஜர் பிரதர், அப்புறம் முருகானந்தான் வந்து இப்போ வரது ப்ரெஸ்ல சொன்னார், நானும் டேனி சொன்னா அந்த படம் ஜெயிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய படம் பண்ணணும்னு ஆசை. அந்த அருண் காமராஜா பிரதர் சீக்கிரம் டேரக்டர் ஆக போகிறது, கண்டிப்பான ஒரு ரோல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு வேறு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் முனிஷ்காந்த் அண்ணன், உண்மையிலேயே அவர் ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து வெறும் 40% 50% தான். ஏன்னா அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலி டைப்பான ஒரு கேரக்டர். அவர் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவங்களை பற்றி பேசும்போது என் கவலை மாதிரி தான் சிரிக்கவே ஆரம்பிக்கிறேன், என் மூடே மாறுது. ஸோ அந்த அளவுக்கு என் ரியல் லைஃப்ல எல்லாமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்துருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஆட்கள்னா எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. அவருங்க இங்கே வாடா, நீ வா வாங்க ஒரு நிமிஷம் டக்குனு வாங்க, ரோல் ஆகிட்டு திட்ட போகிறாங்களா. அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படின்னா நிறைய படம் நான் ஒர்க் பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து இந்த பசங்க வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப நல்லா பார்த்துப்பானுங்க. ஒரு ஆர்டிஸ்டாக இல்லாமல் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு சின்ன ஒரு எந்த இடத்துல முகம் சுளிக்காமல் எங்களுக்காக ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா நிறைய நாள் டே நைட் ஷூட்லாம் போயிடணும், அதெல்லாம் வந்து பசங்க எல்லாமே பார்த்துட்டாங்க. இவன் தான் பார்க்குதுன்னா விலகு தேய்ச்ச பூத மாதிரி இருப்பான், பட் அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
எல்லாருமே ரொம்ப ஒரு ஹாப்பியான டீம். இவங்களுக்கும் இந்த வெற்றியில வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் சொல்லிக்கிறேன். ஸோ தினேஷ் ஐபி எங்க டீமோட சார் கூட இருப்பாங்க. ஸோ இவருக்கும் நல்ல ஒரு டீம். அண்ட் பூர்ணேஷ் படத்துல மாறி நினைச்சிருப்பான். ஒரே இந்த கேப் யூஸ் பண்ணி தான் விடுவா. ஸோ இவங்க எல்லாரும் எதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன்னு கேட்டேன்னா, எல்லாருமே நான் கஷ்டப்படுற ஆக்சுவலி வேலை அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிடும். படிச்சு முடிச்சா போதும், டிகிரி முடிச்சா போதும், வேலைன்ற விஷயம் எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஆனால் வாய்ப்புன்ற விஷயம் வந்து தேடணும், அலையணும், அதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டுமே தான் வாய்ப்புன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால இவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் ஆகணும், இந்த வெற்றியை இவங்க எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய பெரிய ஆசை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.